இந்த வீடியோவில் நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 18th February க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். டெய்லி ஆர்எஸ்ஐ 39.15 இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுன்றது அது சார்ட்டில் அது டிஃப்ரெண்ட்டு. இந்த இண்டிகேட்டர் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் எப்படி மூவ் ஆகுதுன்றதையும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைட்வேஸில் தான் இருக்குது. மார்க்கெட் உங்களுக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே கீழேன்னு போயிருக்கும். ஆனால் மார்க்கெட்டும் ஒரு சைட்வேஸில் தான் இருக்குது. மேபி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே கீழே போகிறதால அது நிறைய பேர் ரேஞ்ச் பவுண்டுன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கும். ஆனால் அந்த ஆர்எஸ்ஐ பாருங்கள், ஒரு பெரிய சேஞ்சஸே இருக்க மாட்டேங்குது. சேம் அதே மாதிரி தான் இருக்குது. அதேமாரி இந்த மூவிங் ஆவரேஜ் 200, 50, 20, 10 எல்லாத்துக்கும் கீழே தான் இப்போது ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் போயிட்டுருக்கு. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்லையும் எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. மூவிங் ஆவரேஜ் 10க்கு மேலே ஒரு 14 கம்பெனிஸ், நேற்று 10 இருந்தது, இன்றைக்கி 14 இருந்தது. மற்ற மூணுமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் என்ன இருந்தாலும் இதுவும் இப்போதைக்கு ஓவர் சோல்டு அப்படின்றது தான் இந்த இண்டிகேட் நமக்கு பண்ணுது. இந்த ஸ்லைடு ரெடி பண்ணும்போது அந்த எஃப்ஐஎஸும் டிஏஎஸும் டேட்டா பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நம்ம தப்பாக பார்க்குறோமா அப்படின்ற மாதிரி திரும்பி ஒரு 4-5 டைம்ஸ் பார்த்தா 2 பேருமே இன்றைக்கி பை பண்ணியிருக்காங்க. யார் செல் பண்ணலான்னு தெரியல. இங்கே தப்பாக போட்டிருக்கேன் சோல்டுன்றது, பட் க்ரீன் கலர் மாற்றிருக்கோம். எஃப்ஐஎஸ் இன்னைக்கு பை பண்ணியிருக்காங்க 4786 crores. டிஐஎஸும் பை பண்ணியிருக்காங்க 3072 crores. இந்த ட்ரெண்டு ஓகே நாளைக்கு கண்டினியூ ஆனால் கூட இது வந்து மிகப்பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வேல்யூவேஷனை பற்றி நான் ஏன் பேசினேன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் அது. பட் இந்த ட்ரெண்ட் ஆனால் கண்டினியூ ஆகணும். சும்மா வந்து ஒரு நாள் வந்துட்டு போகிறது இல்லை மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் எஃப்ஐஎஸ் 4786 crores வாங்கியிருக்காங்கன்றது உண்மையாகவே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நெட் பையர்ஸ் ஒரு மாதிரி ஒரு 800 crores அந்த மாதிரி தான் இருந்தது லாஸ்ட் டைம். பட் இந்த முறை நல்லா வாங்கியிருக்கிறாங்க. டிஏஎஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு அருமையான ட்ரெண்டு. அந்த நம்ம பேசின அந்த 22,600லேருந்து 800 அங்கே மேக்ஸிமம் கேஷ் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இப்படி ரிகவர் ஆகிற சூழ்நிலை இந்த சார்ட்டில் இந்த ஸ்லைடில் காமிக்குது. ஸோ நாளைக்கு நமக்கு பார்க்கலாம் எஃப்ஐஎஸ் எந்த மாதிரி இருக்காங்க, இல்லை பழைய இதுக்கு போகிறாங்களான்றது. ஆனால் இது நிஜமாகவே ஒரு 4-5 டைம்ஸ் நான் பார்த்தேன் இந்த டேட்டா நம்ம தப்பாக பார்க்குறோமான்ட்டு. ஆனால் தப்பாலாம் பார்க்கல. எஃப்ஐஎஸும் பை தான், டிஎஸும் பை தான். இது சோல்டுன்றது தப்பாக இருக்குது, இதை எடிட் பண்ணலை. ஓகே, பட் இந்த ஸ்லைடு சேம் அதே தான் இருக்குது. இன்றைக்கி 62,355 கான்ட்ராக்ட்ஸு எஃப்என்ஓ பொசிஷன்ஸ் புதுசாக பை பண்ணியிருக்கிறாங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ப்ரோ அழகாக வந்து 43,523 crores செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸும் ஒரு 18,000 crores செல் பண்ணியிருக்காங்க. பட் இது எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா கேஷில் 2 பேரும் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி டிஏஎஸும் வாங்கியிருக்காங்க, எஃப்ஐஎஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம பேசியிருந்தோம் 23,200 காலை நிறையா செல் பண்ணுறாங்க, பயப்படுறாங்க காலன்ட்டு. பட் இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் எந்த பயமும் கிடையாது. 22,900 காலை கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஆஃப் இட்ஸ் டோட்டலி ஒரு கன்ஃபியூஷன் தான் இருந்தது அவங்களுக்கே. ஏன்னா அந்த 22,900 செல் பண்ணவங்கெல்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சுட்டு 22,900 புட்டு செல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது புட்டு செல் பண்ணுறாங்க அப்படின்னாலே இட்ஸ் அ புல்லிஷ் வியூ அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ செகண்ட் ஆஃப் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டும் ரிகவர் ஆச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அக்ரெசிவ்னஸ் செகண்ட் ஹாஃபில் இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட இந்த ஒரு லாஸ்ட்டு நம்ம ஒரு 20-25 டேஸாக பேசிகிட்டு இருக்கோம். அதில் எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிட்டு அந்த ட்ரெண்டோடையே தான் இருந்தாங்க. 95% அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி தான் நம்ம இந்த ஒரு 20-25 டேஸில் இல்லாத ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அக்ரெசிவாக செல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நேற்று நான் சொன்னேன் புட்டை வந்து அக்ரெசிவாக செல் பண்ணாங்க, மார்க்கெட் மேலே போச்சுன்ட்டு. இன்றைக்கி காலையிலேருந்து காலை செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அக்ரெசிவாக. ஆனால் செகண்ட் ஹாஃபு செல் பண்ணவங்க எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து பயந்து ஓடி புட்டை செல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ஆக்சுவலாக இட்ஸ் அ குட் சைன். பட் இங்கே நமக்கு ஓவரால் முடியும் போது அந்த பிக்சர் தெரியல. ஆனால் லைவில் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். செகண்ட் ஹாஃப்லாம் கால் செல் பண்ணுறவங்க கொஞ்சம் பயந்தாங்க. நிறைய பேர் அதை கவர் பண்ணுறது லைவில் அப்படியே தெரியுது. ஸோ புட் ஆப்ஷனை 22,900 புட் ஆப்ஷனை நிறைய பேர் செல் பண்ணாங்க. ஸோ இந்த பிக்சர் நாளைக்கு டிஃப்ரென்ஸ் எப்படின்னு தெரியும். பட் நாளைக்கு ட்ரேடருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாக இருக்கும். நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தா ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும்.
அதில் ஒருத்தர் ட்ரேட் பண்ணலாம். பட் இன்பிட்வீன் ஒரு ஏதாவது ஒரு டவுன் மாதிரி ஏதாவது வந்தால் கூட ஒரு மாதிரி ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் லைவாக பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையோ இல்லை உங்கள் டெக்னிக்கல் சார்ட்டையோ பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது நல்லது. பட் நாளைக்கும் டே ஆஃப்டர் டுமாரோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே, நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. புட் சைடில் 22,500, 22,700, 22,800 இருக்குது. கால் சைடில் ஸ்டில் 23,500 தான் இருக்குது. ஆனால் 10 rupees கம்மியாக இருக்கிறத நான் இங்கே காமிக்க மாட்டேன். அதனால் 23,200, 23,300 அண்ட் 23,000 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த ஓஏ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு செகண்ட் ஹாஃப் ஒரு கன்ஃபியூஷன் ஆனாங்க. நாளைக்கு அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குதான்றது நமக்கு லைவில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியும். ட்ரேடர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. இந்தியா விக்ஸ் 15.66 இருக்குது. இது இன்னும் கம்மியாகலை, 15 கீழே வரல. 15.66 கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் ஒரு புல்லில் முடிஞ்சதுன்னா இது 15.66ன்றது கொஞ்சம் இறங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தேர்ட் வீக் ஆஃப் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது நேற்றே நம்ம பேசணும். இது மந்த்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதையும் நம்ம பேசியிருக்கோம். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் சாகா வியூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து ஒரு சின்ன நெகட்டிவாக முடிஞ்சாலும் பட் நம்மளுடைய வியூ படி 20 கம்பெனி புல்லுக்கு வந்திருக்கு. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பேர் ஒரு 11 இருக்குது, நியூட்ரல் 19 இருக்குது. ஸோ இது இட்ஸ் அ குட் சைன் ஃபார் நெக்ஸ்ட் லெவல். இந்த கரெக்டான சப்போர்ட்லேருந்து இந்த மாதிரி வர்றது ஒரு நல்ல சைனாக தான் நான் பார்க்குறேன். மிட் பாயிண்ட் இதை நம்ம நிறைய பேர் பேசியிருக்கோம். 23,500 இஸ் வெரி வெரி க்ரூஷியல் ஃபார் ட்ரேடர்ஸு. இதுக்கு மேலே போச்சுன்னா தே கேன் ஒரு மாதிரி அதை நல்லா அந்த ஜேர்னியை சூப்பராக கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு மேலே போகும்போது இது கீழே வரும்போது கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது. இது வந்து இந்த இயரோட மிட் பாயிண்ட்டு. ஓகே, நிஃப்டி நம்ம நேற்று பேசின மாதிரி தான் எக்ஸாக்டாக 22,600லேருந்து 800 சப்போர்ட் எடுத்திருக்கு. இல்லை வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. நேற்று நம்ம பேசின அதே தான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த இடத்துல சப்போர்ட்டில் ஆஸ் ஆஃப் நவ் இருக்குது. இங்கே மேக்ஸிமம் கேஷை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. மேபி ஒரு 5% தான் லெஃப்ட்டு. இங்கேருந்து இன்கேஸ் இறங்கிச்சு, இப்போ இது இறங்கிச்சுன்னா ஒரு எட்ஜிங் பண்ணுறதுக்காக இருக்கும். மேக்ஸிமம் கேஷை இங்கே நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குன்றத. ஓகே, தென் நிஃப்டி பிஇ 20.40 இருக்குது. நல்ல வேல்யூவேஷன் தான் இருக்குது. இந்த வேல்யூவேஷனை பற்றி நேற்று நிறையா பேசணும். பட் ஒரு பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நான் சின்ன வயசில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நார்மலாக ஒருத்தர் மார்க்கெட் இறங்கி இருக்கும் போது என்னென்னா நிறைய மார்க்கெட் இப்போ இறங்கும் போது ஒரு ஃபியர் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் 2 பேரில் உங்கள் கமெண்ட் செஷனில் நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் நான் பார்த்தேன். அதில் என்னென்னா மார்க்கெட் இறங்கும் போது யாருமே அதாவது அந்த இடத்துல இது பண்ணாதீங்க, வித்துட்டு ஓடிடுங்க, கேஷாக வச்சுக்கோங்க. ஏன்னா 7,500 மார்க்கெட் இருக்கும்போது மார்க்கெட் 5,500 போகும்னு பல பேர் சொன்னாங்க. ரொம்ப இப்போ ஃபேமஸாக இருக்கிறவங்களே நிறைய பேர் சொன்னாங்க. ஓகே, 5,500 போயிடும், 7,500 எல்லாம் வாங்காதீங்கன்னே சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 25,500க்கு மேலே 26,000 போகும்போது நிறையா வாங்குங்க, மார்க்கெட் புல்லிஷில் தான் இருக்குது, புல்லிஷில் தான் இருக்குது, புல்லிஷில் தான் இருக்குன்னு ஒரு நாள் விடாமல் மார்க்கெட் புல்லிஷ் தான் இருக்குன்னு சொன்னவங்களும் நம்ம பல பேரை இந்த இதில் பார்த்துருக்கோம். இது இப்போ இல்லை, நான் வந்து 30 வருஷமாக இதை பார்க்குறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். மார்க்கெட் டவுனில் வரும்போது உங்களை வாங்கலங்கவே விட மாட்டாங்க. அது பல அப்போ மீடியாவாக இருந்தது, இப்போ யூடியூப் சேனலாக மாறி இருக்குது. வாங்கவே விட மாட்டாங்க உங்களை பயமுறுத்தினே தான் இருப்பாங்க. அதேமாதிரி மார்க்கெட் மேலே போன பிறகு வாங்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க. சாரி, மார்க்கெட் மேலே இருக்கும்போது கண்டினியூஸாக வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூவேஷன்லாம் எதையுமே செக் பண்ண மாட்டாங்க. சார்ட்டில் பை இருக்குது, ஹையர் ஆகி போயின்னு இருக்குது, அதனால் வாங்கினே இருங்கன்னு சொல்லுவாங்க. லோவருக்கு வாங்கவே வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வேல்யூவேஷன் செக் பண்ணவே மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இருக்கட்டும், அவர் இப்போ இல்லை, இருந்தாலும் அவர் ஒரு நல்ல இன்வெஸ்டரு. வாரன் பஃபெட்டாக இருக்கட்டும், பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் பாருங்கள், கம்மியாக இருக்கும்போது வாங்கினவங்க தான் நல்ல ப்ராஃபிட்ஸு பண்ணியிருக்காங்க. இந்த 20.40லாம் இந்த வேல்யூவேஷன்லாம் வராதா அப்படின்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த வேல்யூவேஷன் இதெல்லாம். ஸோ இந்த வேல்யூவேஷன் நல்ல வேல்யூவேஷன் தான். இதுக்கு கீழே போனாலும் இன்னும் பெட்டரான வேல்யூவேஷன் தான். அப்போ காசு இருந்தால் நமக்கு அதிர்ஷ்டம், அவ்வளோதான். ஸோ இந்த வேல்யூவேஷன் கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் பெட்டராக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறவங்க கண்டிப்பாக
வேற எந்த ஒரு மார்க்கெட் ஃபியர் பயப்படாம கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். திரும்பி இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.